அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கலித்தொகையில பாலைக்களியில 19வது பாடல் தான் பார்க்க போறோம். இந்த பாடலுடைய சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசையினால தலைவன் தலைவியை பிரிஞ்சு செல்ல நினைக்கிறாங்க. ஆனா தலைவி நீங்க போனா நானும் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. இல்ல நீ கூட வர முடியாது, அது ஒரு காட்டு வழி, பயங்கரமான வெப்பம் அடிக்கக்கூடிய ஒரு இடம், உன்னை கூட்டிட்டு போக முடியாது, உன் உடல் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு கணவன் என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. ஆனா தலைவி மறுபடியும் இல்ல நீங்க என்ன கூட்டிட்டு போய் தான் ஆகணும், ஏன்னா கற்புடைய மகளிர் எப்பவுமே கணவனை பிரிந்து இருக்க மாட்டாங்க, அதனால நீங்க என்ன கூட்டிட்டு போகணும், இல்லாட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்த ஒரு பாடல் தான் இந்த பாடல். வாங்க இந்த பாடலை பார்க்கலாம். பல்வளம் பகர்வு ஊட்டும் பயன் நிலம் பைதர. பல்வளம் பல்வேறு வளங்களையும் பகர்வு ஊட்டும் அள்ளி கொடுக்கின்ற அந்த பயன் நிலம் விளைச்சல் நிலமானது பைதர ஈரமற்று போக. செல்கதிர் ஞாயிறு செயிர் சினம் சுரிதலின். ஞாயிறுன்னா என்னது, சூரியன். செயிர் சினம் பயங்கர கோபத்தோட என்ன செய்யுது, அனலை கக்கி கொண்டு இருக்கிறதுனால சொரிதலின். தனிவில் எம் கோடைக்கு தன்னயந்து அணி கொள்ளும். தணிக்க முடியாத இந்த கோடையை நம்ம தணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யானை கூட்டங்கள் என்ன செய்யுமா, ஒரு மலை பக்கத்துல போய் ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையை பார்த்து போகுமா. தனிவில் எம் கோடைக்கு தனித்து கொள்ளலாம் இந்த கோடையை என்று தன்னயந்து பெரும் விருப்பத்தோடு அணி கொள்ளும். பிணிதெறல் உயக்கத்த பெருங்களிற்று. ரொம்ப வருத்தமடைந்த அந்த பெருங்களிற்று இனம். பெருங்களிற்று இனம்னா என்னது, யானை கூட்டம். தாங்கும் மணி திகழ் விரல் மலை. அவங்க மலையில போய் நம்ம இருந்தா என்ன செய்யும் அப்படின்னா, கொஞ்சமாவது நம்மளுக்கு நிழல் கிடைக்கும், ஆசுவாசப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. ஆனா அந்த விரல் மலை அடுத்த லைன்ல என்ன ஆகுது, வெம்ப. விரல் மலை வெம்ப. மணி திகழ் விரல் மலை வெம்ப. மணி போன்று திகழ்கின்ற அந்த மலையானது அதுவே வெம்பிட்டு இருக்கான். மண்புக துணிக்கயம் துகள்பட்ட தூங்கழல் வெஞ்சுரம். அங்க இருக்கக்கூடிய கயம், அதாவது சுனைகள் எல்லாம் துகள்பட்ட புழுதியாய் பறக்க. தூங்கு அழல் வெஞ்சுரம். அழல் கொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த வெஞ்சுரமானது கிளிபுரை கிழவியாய் நின் அடிக்கு எளியவோ தளி உருபு அறியாவே காடு என கூறுவீர். இப்படிப்பட்ட கொடுமையான அந்த வெஞ்சுரத்துல கிளி போல பேசக்கூடிய உன்னை கொண்டு நிறுத்தினா அது உன்னுடைய பாதத்திற்கு எளிமையாகவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலைவன். மேலும் என்ன சொல்லிறாங்க, தளி உருபு அறியாவே காடு என கூறுவீர். மழை துளி அறிந்திடாத அந்த காடு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பாலை நிலத்தை பலவாறு வர்ணிச்சு சொல்லியிருக்கீங்க. வழி இனும் வரை நில்லா வாழும் நாள் நும் ஆகத்து. வழி அப்படின்னா காற்று. காற்று இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு நிமிஷத்துல அது கடந்து போயிடும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த வாழ்நாளும். எப்போ நம்மளை விட்டு கடந்து போகணும்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்நாள்ல அழி என உடையேன் யான், நீயே தஞ்சம் என நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அவலம் கொண்டு அழிவலோ, அதனால நீ போயிட்டனா நான் என்ன செய்ய முடியும், அவலம் கொண்டு அழியத்தான் முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது, அதுக்கு நான் விட மாட்டேன். அப்போ என்ன சொல்ல வராங்க, நான் அவலம் கொண்டு அழிவலோ அப்படின்னா நான் அவலம் கொண்டு அழிய மாட்டேன், இறந்துதான் போவேன் அப்படிங்கிறத குறிப்பா உணர்த்துறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். ஊறு நீர் அமிழ்ந்து ஏக்கும் ஏற்றாய். தலைவன் என்ன சொல்லியிருக்காங்க, பற்களுக்கு இடையே அமுதமாகிய நீரை சுரப்பவளை. அதாவது அந்த தலைவனுடைய எச்சில அமுதம்னு சொல்லி பாராட்டுறாங்க. அதான் ஊறு நீர் அமிழ்ந்து ஏய்க்கும் ஏற்றாய் நீ உணல் வேட்பின் ஆறு நீர் இல என அரண் நோக்கி கூறுவீர். இப்படிப்பட்ட எச்சில் நிறைய அமுதமாக சுரக்கக்கூடியவள் நீ. ஆனா உனக்கு தாகம் எடுத்தா அந்த பாலை வழியில ஒரு சொட்டு தண்ணி கூட தருவதற்கு 6 நீர் இல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறம் கருதி சொன்னீங்க, உண்மைய சொன்னீங்க. யாரு நீர் கழிந்தண்ண இளமை நும் நெஞ்சு என்னும் தேரு நீர் உடையேன் யான் தெருமந்து இங்கு ஒளிவளோ. 6 நீர் கழிந்தண்ண இளமை, அதாவது ஆற்று நீரானது ஒரு இடத்தை எப்படி ஒரு நொடியில கடந்துருமோ அதே மாதிரிதான் இளமையும் சீக்கிரமாவே நம்மளை விட்டு போயிடும். அதான் சொல்றாங்க, 6 நீர் கழிந்தண்ண இளமை நும் நெஞ்சேனும் தேரு நீர் உடையேன் யான். நீ அப்போ ஒரு நாள் அதாவது காதலிக்கிற அந்த பொழுதுல உன்னுடைய நெஞ்சில கிடத்தி நீ என்ன சொன்ன அப்படின்னா உண்மையான சில மொழிகளை, உறுதிமொழிகளை சொன்ன. அந்த தேரு நீரை தான் நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். தெரு இங்கு ஒளிவலு அப்படின்னா மனம் தடுமாறி இங்க மாளா துயரோட நான் இருப்பேனா, நிச்சயம் இருக்க மாட்டேன், இறந்துதான் போவேன் அப்படிங்கிறத மறுபடியும் குறிப்பால சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க கேளுங்க. மான் எழில் வேய் வென்ற தோளாய்.
மாண்புமிக்க எழிலுடைய வெய் வென்ற தோளாய், மூங்கிலேயே வெற்றி கொள்ளும்படி இருக்கிறது உன்னுடைய தோள், அப்படிப்பட்ட தோள்களை உடையவளே, நீ வரின் தாங்கும், நீ என்னோட வந்தா உன்னை தாங்கிறதுக்கு நான் எந்த நிழல்ல கொண்டு இருத்த முடியும்? மாநிழல் இள ஆண்டை மரம், அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல நிழலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூறுவீர்கள் என கூறுவீர். நீள் நிழல் தளிர் போல, எப்படி நீண்ட நிழலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தளிருக்கு சூரிய ஒளி கிடைக்காம அது வெளுத்து போய் இருக்குமோ அது போல நிறன் ஊழ்த்தல் அறிவேன், அதாவது நான் அறிந்திருக்கிறேன் நீ என்னை விட்டு பிரிந்தால் நிறன் ஊழ்த்தல், பசலை என்னை பாய்ந்து விடும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதனால நும் தாழ்நிழல் கைவிட்டு யான் தவிர்த்தலை சூழ்வலோ, உன்னுடைய காலடியை விட்டு ஒரு நொடி கூட நான் பிரிந்திருக்க மாட்டேன், அப்படி பிரிந்திருந்தால் நான் இறந்து போய்விடுவேன் என்று மறுபடியும் குறிப்பால இங்க சொல்றாங்க. என வாங்கு அணையரும் வெம்மைய காடு என கூறுவீர். இப்படி பல விஷயத்தையும் சொல்லி இந்த காடு இருக்கு இல்லையா, அதை நம்ம போகவே முடியாது, அவ்வளோ வெம்மையானதுன்னு சொல்லியிருக்கீங்க. கனை களி கல்லாத கல் பிறங்கு ஆரிடை, இது ஒரு அருமையான ஓமை. என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த காட்டு வழியில நம்ம ஒரு அம்பு விட்டோம் அப்படின்னா அந்த அம்பு நேரா போகவே போகாதான். ஏன் அப்படின்னா இடையில நிறைய பாறைகள் இருக்குமா, அப்படிப்பட்ட பாறைகளா மலிந்து இருக்கக்கூடிய அந்த காட்டு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அம்பை கூட விட முடியாத அளவுக்கு பாறைகளா நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த காட்டு வழியில பனை எருத்து எழிலேற்றன் பின்னர், பனை எருத்து அப்படின்னா பருத்த கழுத்தினை உடைய ஒரு எழில் ஏறு, இங்க என்ன சொல்றாங்கன்னா கலைமான சொல்றாங்க. எழிலேற்றின் பின்னர், அந்த கலைமானினுடைய பின்னார் பிணையும் காணீரோ, அப்படிப்பட்ட பாலை வழிதான், ஒரு அம்பு கூட நேரா விட முடியாது, அப்படிப்பட்ட கொடுமையான பாறைகளால் நிறைந்த பாலை வெளிதான். சரிதான், அந்த பாலை வெளியிலையும் ஒரு கலைமானுக்கு பின்னாடி அந்த பிணைமான் ஓடுறத நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறான். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தீங்களா? பிணையும் காணீரோ பிரியுமோ அவை, அந்த பாலை நிலத்திலையும் கலைமானுக்கு பின்னாடி ஓடக்கூடிய பிணைமான நீங்க பார்க்கலையா, அவங்க பிரிஞ்சா இருக்கிறாங்கன்னு கேட்காங்க தலைவி. ரொம்ப ரொம்ப அருமையான பாடல். பொதுவாகவே தலைவி கூச்சா அமைந்த பாடல் எல்லாமே அருமையான பாடலாக தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம கலித்தொகையில பாலைக்களியை முழுசா பார்க்கலாம், அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா என்னுடைய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த காணொலிகளை கலித்தொகையினுடைய அடுத்தடுத்த பாடல்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.